தன்னுடைய வாழ்க்கையின் இளமை காலம் முதல் நிறைவு நாள் வரை இஸ்லாமிய நண்பர்கள் பலரை பெற்றிருந்தவர் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய நண்பர் மீதுதான் கொண்ட பாசத்தை பறைசாற்றும் விதமாக மேரே நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலை தான் நடித்துள்ள படத்திலேயே பாடி காட்டியவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மகத்தான மனிதரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன். அமைதியின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்து இஸ்லாமிய சகோதரரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் திரைப்படங்கள் சிலவற்றில் காட்சிகள் அமைந்த போதெல்லாம் உறுதிபட நின்று கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த ஒப்பற்ற இருவரும் தலைவர்கள் அரசியலே உருவாக்கப்பட்டவன் நான். என் இதய சம்மானத்தில் என்று வீட்டிற்கும் அந்த இருவரும் தலைவன் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களைப் போல உங்களுக்கு உற்ற நண்பனாக, சகோதரனாக, பாதுகாவலனாக செயல்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தனும் அல்ல நான். மக்கள் தொண்டை மகேசன் தொன்று என்று வேறு அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாற்ற அரசியலுக்கு வந்த தொண்டன் நான். எனக்கு எந்தவித தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது. ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு தமிழனாக, இந்தியனாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இயல்பாகவே வாழ்ந்துள்ளோம் நான். எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று உளமாறு நினைப்பவன் நான். எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறுபான்மையினரை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்வதை நான் தலையாய கடமையாக கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.